அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய டாப்பிக்கு டி ஃப்ளிப் ஃப்ளாப். இதில் ஃபஸ்ட் இருக்கிறது டி ஃப்ளிப் ஃப்ளாப்போடைய சிம்பிள், செகண்ட் இருக்கிறது டி ஃப்ளிப் ஃப்ளாப்போடைய லாஜிக் சர்க்கிள். ஸோ இந்த கொடுத்துருக்கிற சிம்பிள்ஸையும் டயக்ராமையும் நம்ம ரெண்டு பார்ட்டாக பிரிக்கலாம். இந்த பாருங்க, இந்த மாதிரி. இதில் இந்த ரைட் சைடில் இருக்கிறது எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப். ரைட் சைடில் இருக்கிறது எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப். அந்த எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்போட ஒரு நாட் கேட் ஆட் பண்ணோம்னா இட் இஸ் கால்டு டி ஃப்ளிப் ஃப்ளாப். இதில் ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட்டுமே ஒரே மீனிங் தான். See the first pointer, a flip-flop which has only one input and which transfer the input data to the output on application of a clock pulse is called a D flip-flop. இதில் ஒரே ஒரு இன்புட் மட்டும்தான் இருக்குது, அந்த இன்புட் தான் D. இந்த இன்புட் டேட்டாவை நம்ம அவுட்புட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். எதை யூஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாக்கை யூஸ் பண்ணி, இன்புட்டில் இருக்கக்கூடிய கிளாக்கை யூஸ் பண்ணி இன்புட்டு டேட்டாவை அவுட்புட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். தேர்ஃபோர் இட் இஸ் கால்டு டேட்டா ஃப்ளிப் ஃப்ளாப் ஆர் டி ஃப்ளிப் ஃப்ளாப். See the second pointer. The transfer of data from the input to output is delayed and hence the name delay flip-flop. அப்போ இன்புட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம அவுட்புட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது லைட்டாக என்ன ஆகுதுன்னா டிலே ஆகுது. தேர்ஃபோர் இட் இஸ் கால்டு டிலே ஃப்ளிப்-ஃப்ளாப். மெயினாக டிலே ஆகிறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்புட்டில் இருக்கக்கூடிய கிளாக் பல்ஸ் தான். இந்த கிளாக் பல்ஸ்னால தான் என்ன ஆகுது, டிலே ஆகுது. சப்போஸ் இந்த இடத்துல கிளாக் பல்ஸே இல்லை அப்படின்னா இன்புட்டில் இருக்கக்கூடிய டேட்டா அவுட்புட்டுக்கு குயிக்காக என்ன ஆகுனா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், டிலே ஆகாது. ஓகே, தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். டி ஃப்ளிப் ஃப்ளாப் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் டிலே ஃப்ளிப் ஃப்ளாப் ஆர் டேட்டா ஃப்ளிப் ஃப்ளாப். ஸோ டேட்டாவை இன்புட்லேருந்து அவுட்புட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால இட் இஸ் கால்டு டேட்டா ஃப்ளிப் ஃப்ளாப். அப்படி இன்புட் டேட்டாவை அவுட்புட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது லைட்டாக டிலே ஆகிறதுனால இட் இஸ் ஆல்சோ கால்டு டிலே ஃப்ளிப் ஃப்ளாப். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட். They are used to store 1 bit of binary information or store 1 bit data. ஸோ இந்த ஃப்ளிப் ஃப்ளாப்பில் ஒரே ஒரு 1 பிட்டை மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஸ்டோர் பண்ண முடியும். அதாவது 0ங்கிற பிட்டை ஸ்டோர் பண்ணலாம் அல்லது 1ங்கிற பிட்டை ஸ்டோர் பண்ணலாம். ஏதோ ஒன்றை தான் என்ன பண்ண முடியும், ஸ்டோர் பண்ண முடியும். நாட் ஓன்லி இந்த ஃப்ளிப் ஃப்ளாப் மட்டும் கிடையாது, எல்லா ஃப்ளிப் ஃப்ளாப்புமே டு ஸ்டோர் ஒன்லி 1 பிட் டேட்டா, ஒரே ஒரு டேட்டாவை மட்டும்தான் என்ன பண்ணும், ஸ்டோர் பண்ணும். அதாவது 1ங்கிற டேட்டாவை ஸ்டோர் பண்ணும் அல்லது 0ங்கிற டேட்டாவை ஸ்டோர் பண்ணும். ஏன்னா 1ங்கிறது ஒரு 1 பிட்டு, 0ங்கிறது ஒரு 1 பிட்டு. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. தி டி டைப் ஃப்ளிப் ஃப்ளாப் ஆர் கன்ஸ்ட்ரக்டட் ஃப்ரம் ஏ எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப் வித் an inverter added between the S and the R inputs to produce another type of flip flop circuit known as a D flip flop. இந்த பாயிண்ட் ஆல்ரெடி பார்த்துட்டோம். எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்போட நாட் கேட் ஆட் பண்ணோம்னா இட் இஸ் கால்டு டி ஃப்ளிப் ஃப்ளாப். ஏன்னா இந்த எஸ்ங்கிற இன்புட்டையும் ஆறுங்கிற இன்புட்டையும் நம்ம என்ன பண்ணியிருக்கணும், கனெக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா டி ஃப்ளிப் ஃப்ளாப் கிடைக்கும். டவுட்டாக இருக்கிறீங்க, டயக்ராம் பார்த்துங்க. ஸோ இந்த பாயிண்ட் அகைன் உங்களுக்கு ஒரு தடவை சொல்கிற பாருங்க. எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்போட நாட் கேட்டை ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு டி ஃப்ளிப் ஃப்ளாப் கிடைக்கும். அந்த எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்பில் இருக்கக்கூடிய 2 இன்புட்டு, எஸ்ங்கிற இன்புட்டையும் ஆறுங்கிற இன்புட்டையும் கனெக்ட் பண்ணோம்னா it is called D flip flop.
நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. A D flip-flop can be combined with the SR flip-flop to obtain a master-slave configuration. The D flip-flop acted as master and the SR flip-flop as slave. ஸோ இந்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டி ஃப்ளிப்ஃப்ளாப்பும் எஸ்ஆர் ஃப்ளிப்ஃப்ளாப்பும் கம்பைன் ஆச்சுன்னா நம்மளுக்கு இன்னொரு டைப் ஆஃப் ஃப்ளிப்ஃப்ளாப் கிடைக்கிது. என்னென்னா மாஸ்டர் ஸ்லேவ் ஃப்ளிப்ஃப்ளாப் ஆர் மாஸ்டர் ஸ்லேவ் கான்ஃபிகரேஷன் அல்லது எம்எஸ் கான்ஃபிகரேஷன். இதில் இந்த டி ஃப்ளிப்ஃப்ளாப் என்னவா ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டராக ஃபங்க்ஷன் ஆகும். எஸ்ஆர் ஃப்ளிப்ஃப்ளாப் என்னவா ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா ஸ்லேவாக ஃபங்க்ஷன் ஆகும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1 மார்க் வாய்ப்பு இருக்கு. த மேஜர் ட்ராபேக் ஆஃப் எஸ்ஆர் ஃப்ளிப்ஃப்ளாப் இஸ் தி ரேஸ் அரவுண்ட் கண்டிஷன் விச் இன் டி ஃப்ளிப்ஃப்ளாப் இஸ் எலிமினேட்டட். அதாவது எஸ்ஆர் ஃப்ளிப்ஃப்ளாப்பில் ரேஸ் கண்டிஷன் இருக்கு. அதாவது ரேஸ் கண்டிஷன் என்னன்னா, எஸ்ஆர் ஃப்ளிப்ஃப்ளாப்பில் இன்புட்டில் 1 1 அப்படின்னு அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு ரேஸ் கண்டிஷன் கிடைக்கும். டவுட்டாக இருக்கிறீங்க, ப்ரீவியஸ் வீடியோவில் எஸ்ஆர் ஃப்ளிப்ஃப்ளாப்பில் பாருங்கள். ஆனால் அந்த டி ஃப்ளிப்ஃப்ளாப்பில் அந்த மாதிரி ரேஸ் கண்டிஷன்லாம் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்புட்டில் நம்ம என்ன கனெக்ட் பண்ணியிருக்கிறோம், நாட் கேட்டை கனெக்ட் பண்ணியிருக்கோம். தேர்ஃபோர் இந்த ரேஸுங்கிற கண்டிஷன்லாம் கிடையவே கிடையாது. நெக்ஸ்ட் 2 பாயிண்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். When clock is high, the output Q follows the state of input line D. When D goes low, Q goes low. And when D goes high, Q goes high. ஸோ இன்புட்டில் இருக்கக்கூடிய கிளாக் பல்ஸோட வேல்யூ ஹையாக இருக்குது. அப்போ இந்த அவுட்புட் வந்து எதை ஃபாலோ பண்ணுது அப்படின்னா இன்புட்டில் இருக்கக்கூடிய டியை ஃபாலோ பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், டியோட வேல்யூ லோவாக இருந்ததுன்னா கியூவோட வேல்யூ ஆல்சோ லோ. டியோட வேல்யூ ஹையாக இருந்ததுன்னா கியூவோட வேல்யூ ஆல்சோ ஹை. See the truth table. இப்போ கிளாக்கோட வேல்யூ ஹை, இன்புட்டில் இருக்கக்கூடிய இந்த டியோட வேல்யூ லோ, அப்போ அவுட்புட்டில் இருக்கக்கூடிய கியூவோட வேல்யூ லோ. நெக்ஸ்ட் பாருங்க, கிளாக்கோட வேல்யூ ஹை, இன்புட்டில் இருக்கக்கூடிய டி லைனோட வேல்யூ ஹை, அவுட்புட்டில் இருக்கக்கூடிய கியூவோட வேல்யூ ஆல்சோ ஹை. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, when clock is low, the output is not changed. It remains in the previous value at the output Q. This type of D flip-flop is called transparent latch. அப்போ கிளாக்கோட வேல்யூ லோவாக இருந்ததுன்னா அவுட்புட் என்ன ஆகாது, சேஞ்சஸ் ஆகாது. கிளாக்கோட வேல்யூ லோவாக இருந்ததுன்னா அவுட்புட்டு சேஞ்சஸ் ஆகாது. அதே கிளாக்கோட வேல்யூ வந்து ஹையாக இருந்ததுன்னா அவுட்புட் கண்டிப்பாக சேஞ்சஸ் ஆகும். அப்படி அவுட்புட் சேஞ்சஸ் ஆகும்போது அந்த டிங்கிற இன்புட்டோட வேல்யூ ஆல்சோ ஹையாக இருக்கணும். திஸ் டைப் ஆஃப் டி ஃப்ளிப்-ஃப்ளாப் இஸ் கால்டு டிரான்ஸ்பரண்ட் latch. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, the change of the state of output is depend on the rising edge of the clock. The positive edge triggered D flip-flop is useful for computer circuits. இந்த அவுட்புட் சேஞ்சஸ்க்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்புட்டில் இருக்கக்கூடிய கிளாக் பல்ஸ் தான். இந்த பாயிண்ட் ஆல்ரெடி பார்த்துட்டோம். அந்த கிளாக் பல்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகராக இருக்கணும்.
நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் கிளாக் பல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் வேவில் இருக்கும். கிளாக் பல்ஸ் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஸ்கொயர் வேவில் இருக்கும். இதில் இந்த இடம் வந்து 0, இந்த இடத்துக்கு பேர் 1. அதாவது இந்த இடத்துக்கு பேர் 1, இந்த இடத்துக்கு பேர் வந்து 0. இதில் பாசிட்டிவ் எட்ஜ் அப்படின்னா கீழே இருந்து மேலே போனால் இட் இஸ் கால்டு பாசிட்டிவ் எட்ஜ். அதே மேலிருந்து கீழே வந்ததுன்னா இட் இஸ் கால்டு நெகட்டிவ் எட்ஜ். அப்போ பாசிட்டிவ் எட்ஜ்னா 0 to 1, அதாவது லோ டு ஹை. நெகட்டிவ் எட்ஜ் அப்படின்னா 1 to 0 ஆர் ஹை டு லோ. இந்த பாசிட்டிவ் எட்ஜ்னா என்ன, நெகட்டிவ் எட்ஜ்னா என்ன அப்படிங்கிறது பேசிக் இன்ட்ரோடக்ஷன்லேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போது அவுட்புட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட்டில் கூட கிளாக் பல்ஸ் தான். அந்த கிளாக் பல்ஸ் எப்படி இருக்கும்னா பாசிட்டிவ் எட்ஜாக இருக்கணும். தட் மீன்ஸ் லோ டு ஹை ஆர் 0 to 1 வேல்யூவாக இருக்கணும். See the next point. D flip-flop is used for counters and shift register. இந்த கவுண்டர்ஸ்னா என்ன, ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்னா என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு நெக்ஸ்ட் சிலபஸில் இருக்கு. அந்த டாபிக் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரூத் டேபிள். ட்ரூத் டேபிள் ஆல்ரெடி பார்த்துறோம், ஜஸ்ட் ஒன்ஸ் ஒரு தடவை பார்த்துடலாம். இன்புட்டில் இருக்கக்கூடிய கிளாக்கோட வேல்யூ லோ, இன்புட்டோட வேல்யூ எதுவுமே அப்ளை பண்ணலை. அப்போ அவுட்புட் வந்து என்னவாக இருக்கும், டஸ் நாட் சேஞ்ச். இப்போ இன்புட்டில் இருக்கக்கூடிய கிளாக்கோட வேல்யூ ஹை, இன்புட் லைனோட வேல்யூ லோ, அப்போ அவுட்புட் கியூவோட வேல்யூ ஆல்சோ லோ. நெக்ஸ்ட் பாருங்கள், கிளாக்கோட வேல்யூ ஹை, இன்புட் லைனோட வேல்யூ ஹை, அப்போ அவுட்புட்டில் இருக்கக்கூடிய கியூவோட வேல்யூ ஆல்சோ எப்படி இருக்கும், ஹை வேல்யூவாக இருக்கும். ஸோ இதோட டி ஃப்ளிப் ஃப்ளாப் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடாது டி ஃப்ளிப் ஃப்ளாப். இதில் ஃபஸ்ட் இருக்கிறது டி ஃப்ளிப் ஃப்ளாப்போடைய சிம்பிள்ஸு. செகண்ட் இருக்கிறது டி ஃப்ளிப் ஃப்ளாப்போடைய லாஜிக் சர்க்யூட். ஓகே, இதில் ஃபஸ்ட் 2 பாயிண்ட் ஒரே மீனிங் தான். திஸ் ஃப்ளிப் ஃப்ளாப் ஆக்டட் ஆஸ் ஏ டாகுல் சுவிட்ச். டாகுல் மீன் சுவிட்சிங் டு ஆப்போசிட் ஸ்டேட், தட் இஸ் சேஞ்சிங் ஃப்ரம் ஒன் ஸ்டேட் டு தி அதர் ஸ்டேட். இந்த டி ஃப்ளிப் ஃப்ளாப் அப்படிங்கிறது ஒரு டாகுல் சுவிட்சாக ஃபங்க்ஷன் ஆகுது. அதாவது டாகுல் சுவிட்ச் அப்படின்னா அவுட்புட்டில் வந்து 1 அப்படின்னு வந்ததுன்னா 0ன்னு கன்வெர்ட் பண்ணிடும். அவுட்புட்டில் 0ன்னு வந்ததுன்னா என்ன ஆகுனா 1ன்னு கன்வெர்ட் பண்ணிடும். ஆப்போசிட் ஸ்டேட்டாக என்ன பண்ணிடும், கன்வெர்ட் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஆன்னு இருந்ததுன்னா அவுட்புட்டில் வந்து ஆஃபாக மாற்றிடும். அவுட்புட்டில் வந்து ஆஃப்னு இருந்ததுன்னா ஆனாக கன்வெர்ட் பண்ணிடும். அதாவது 1 அப்படின்னு இருந்ததுன்னா 0ன்னு கன்வெர்ட் பண்ணிடும், 0ன்னு இருந்ததுன்னா 1ஆக கன்வெர்ட் பண்ணிடும். இட் இஸ் கால்டு டாகுல். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, தி டி ஃப்ளிப் ஃப்ளாப் இஸ் எ சிங்க்ரோனஸ் டிவைஸ். இந்த சிங்க்ரோனஸ்னா ஆல்ரெடி மீனிங் தெரியும். நம்மளுக்கு இன்புட்டில் கிளாக் பல்ஸ் இருந்ததுன்னா இட் இஸ் கால்டு சிங்க்ரோனஸ். இன்புட்டில் கிளாக் பல்ஸ் இல்லை அப்படின்னா இட் இஸ் கால்டு ஆசிங்க்ரோனஸ். அப்போ இந்த ஃப்ளிப் ஃப்ளாப்பில் வந்து கிளாக் பல்ஸ் இருக்குது, தேர்ஃபோர் இட் இஸ் கால்டு சிங்க்ரோனஸ் டிவைஸ். ஃபோர்த் பாயிண்ட் பாருங்கள், இதில் வந்து ஒன்லி 1 இன்புட் மட்டும்தான் இருக்குது. ஒன்லி 1 இன்புட் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், தேர் இஸ் நோ ஐசி அவைலபிள் ஃபார் தி T flip-flop. Generally, it is modified from the JK flip-flop. A T flip-flop is constructed by connecting J and K inputs, creating a single input called T. Also, T flip-flop can be derived from JK, SR and D flip-flop. So, இந்த flip-flopக்கு IC எல்லாம் கிடையாது.
இந்த டி ஃப்ளிப் ஃப்ளாப் வந்து எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப்பை லைட்டாக மாடிஃபிகேஷன் பண்ணுனா நம்மளுக்கு என்ன கிடைச்சிருது, இந்த டி ஃப்ளிப் ஃப்ளாப் கிடைச்சிரும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜேங்கிற இன்புட்டையும் கேங்கிற இன்புட்டையும் நம்ம என்ன பண்ணணும், கனெக்ட் பண்ணணும். அப்படி கனெக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், இந்த டி ஃப்ளிப் ஃப்ளாப் கிடைச்சிரும். இந்த டி ஃப்ளிப் ஃப்ளாப்பை ஜேகேவை யூஸ் பண்ணி மட்டும்தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும்னு இல்லை, அண்ட் ஆல்சோ எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்பை யூஸ் பண்ணியும் நம்ம டி ஃப்ளிப் ஃப்ளாப்பை உருவாக்கலாம். டி ஃப்ளிப் ஃப்ளாப்பை யூஸ் பண்ணியும் இந்த டி ஃப்ளிப் ஃப்ளாப்பை உருவாக்கலாம். உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த லாஜிக் சர்க்யூட்டை பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரியும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, இந்த டி ஃப்ளிப் ஃப்ளாப் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் ஏ சிங்கிள் இன்புட் ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப். ஏன்னா இந்த ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப்போடைய 2 இன்புட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணதுனால இட் இஸ் கால்டு சிங்கிள் இன்புட் ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப். ஜேங்கிற இன்புட்டையும் கேங்கிற இன்புட்டையும் கனெக்ட் பண்ணிட்டோம்ல, கனெக்ட் பண்ணதுனால இட் இஸ் கால்டு சிங்கிள் இன்புட் ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப், ஆல்சோ கால்டு டி ஃப்ளிப் ஃப்ளாப். நெக்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தி டி ஃப்ளிப் ஃப்ளாப் ஒன்லி ஒர்க்ஸ் வென் எ கிளாக் சிக்னல் இஸ் ஹை. கிளாக் சிக்னல் ஹையாக இருந்தால் மட்டும்தான் இந்த டி ஃப்ளிப் ஃப்ளாப்பே என்ன ஆகும், ஃபங்க்ஷன் ஆகும். See the case number 1. நம்ம இன்புட்டில் இருக்கக்கூடிய டி ஃப்ளிப் ஃப்ளாப்போட வேல்யூ லோவாக இருந்ததுன்னா அண்ட் ஆல்சோ ஜேகேவோட வேல்யூ 0வாக இருந்ததுன்னா அவுட்புட் வந்து என்ன ஆகாது, சேஞ்சஸ் ஆகாது. கேஸ் நம்பர் 2 பாருங்க, இன்புட் சிக்னலோட வேல்யூ ஹையாக இருந்ததுன்னா அண்ட் ஆல்சோ ஜேகேவோட வேல்யூ ஹையாக இருந்ததுன்னா அவுட்புட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆகும். அப்போ இன்புட்டோட வேல்யூ லோவாக இருந்ததுன்னா அவுட்புட்டில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. அது வந்து கேஸ் நம்பர் 1. கேஸ் நம்பர் 2ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்புட்டோட வேல்யூ ஹை அண்ட் ஆல்சோ ஜேகேவோட வேல்யூ ஹையாக இருந்ததுன்னா அவுட்புட் கண்டிப்பாக என்ன ஆகும், சேஞ்சஸ் ஆகும். See the truth table. இங்க பாருங்க, கிளாக்கோட வேல்யூ லோ, இன்புட்டில் அப்ளை பண்ணக்கூடிய வேல்யூ ஆல்சோ லோ. அப்போ அவுட்புட் என்ன ஆகலை, சேஞ்சஸ் ஆகலை. லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க, இன்புட்டில் இருக்கக்கூடிய கிளாக் சிக்னல் ஹை அண்ட் ஆல்சோ இன்புட்டில் அப்ளை பண்ணக்கூடிய வேல்யூ பாருங்க ஹையாக இருக்கு. அப்போ அவுட்புட்டில் என்ன ஆயிருக்கு, சேஞ்சஸ் ஆயிருக்கு. என்னவா சேஞ்சஸ் ஆயிருக்கு, டாகலாக சேஞ்சஸ் ஆயிருக்கு. அதாவது டாகிள் மீன்ஸ் லோவாக இருந்தால் ஹை, ஹையாக இருந்தால் லோவாக கன்வெர்ட் பண்ணிடும். ஓகே, தேங்க்யூ.